பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கியவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. டிசம்பர் மாதம் தேதி 14, 2024, திருவருகை காலம் 2ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம், எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 1-4 வரை மற்றும் 9-11 வரை. இறை வாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்கள். நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும், தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோவின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்ளுவீர் என்றும் எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 80, இறை வார்த்தைகள் 1-2b, 14-15, 17-18. பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டியம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டியம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பே, மந்தையன நடத்தி செய்கின்றவரே. கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்திட செய்து எம்மை மீட்கவாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டியம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டியம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவையை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டியம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டியம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டியம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டியம்மை மீட்டருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. லூக்கா அதிகாரம் 3, இறை வார்த்தைகள்
4 மற்றும் 6. ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10-13 வரை. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்போது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கும் சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் 48, அதிகாரம் 1-4 மற்றும் 9-11 வரையிலும், மேலும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10-13 வரையிலும் நாம் தெளிவாக வாசித்து சற்று நேரம் தியானிக்கலாம். என்னுடன் வாருங்கள். பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தைகளிலிருந்து 2 தலைப்புகளை தேர்ந்தெடுத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, எலியா தேவனின் அதிகாரத்துடன் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. 2, எலியா முன்கூட்டியே வந்தார். இயேசு பகிரங்கமாக அறிவிப்பு. 1, எலியா தேவனின் அதிகாரத்துடன் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 48, 1-4 வரை மற்றும் 9-11 வரை. பிரியமானவர்களே, சீராக்கின் ஞான நூல் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட 9 இணை திருமுறை நூல்களில் ஒன்றுதான் இந்த சீராக்கின் ஞான நூல். இது திருவிவிலியத்தில் இருக்கும். எலியாவை குறித்து இந்த சீராக்கின் ஞான நூலில் மிகவும் தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் தான் வரும். இதை இவர் இங்கு எடுத்து அழகாக சொல்கிறார். எலியா தீர்க்கதரிசி அதிகாரத்தோடு இறை பணியை பறைசாற்றினார் எனவும், அவர் ஏழை மக்களிலிருந்து அரசன் வரை தவறு செய்தால் தவறு தவறுதான் என தண்டித்து பேசினார் எனவும் சொல்கிறார். ஆண்டவரே உண்மையான தெய்வம் என்பதை நிலை நிறுத்துவதற்காக எலியா ஜெபத்தினால் மழையை வரவிடாமல் தடுத்தார். பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. அதன் பிறகு மக்களும் அரசனும்
எலியாவிடம் கெஞ்சி கேட்க எலியா திரும்ப ஜெபம் பண்ணி மழையை வருவித்தார். இப்படி தேவனுடைய வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக எலியா எதை வேண்டுமானாலும் செய்ய திறமையானவராக இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். எலியாவை போல யாரேனும் உண்டோ என சொல்லும் வகையில் எலியா தன்னுடைய நற்செய்தி பணியை நேர்த்தியாக செயலாற்றி மக்களை தேவனிடம் அழைத்து கொண்டு வந்தார். கடைசியாக எலியாவை ஆண்டவர் தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் கட்டிய தேரில் அழைத்து சென்றார். இதை சீராக் ஆசிரியரும் தெள்ள தெளிவாக கூறுகிறார். பிரியமானவர்களே, வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 1. எலியா ஆகாப் ராஜாவிடத்தில் சொல்கிறார், நான் சொல்லாமல் இந்த வருடம் மழை பெய்யவே செய்யாது, இது நான் வணங்குகிற என் தேவனை கொண்டு ஆணை என அவ்வளவு ஒரு தீர்க்கமாகவும் தைரியமாகவும் இறைவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறார் எலியா. அவ்வளவு ஒரு உண்மையான மனிதன் என்பதை இதில் நமக்கு காட்டுகிறது. பிரியமானவர்களே, இதிலிருந்து நமக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும். மேலும் வாசித்து பாருங்கள். யாக்கோபு அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17, 18. அப்போஸ்தலராகிய யாக்கோபு சொல்கிறார், எலியா என்பவர் நம்மை போல சாதாரண மனுஷன்தான், ஆனால் கருத்துடன் ஜெபித்தார். பிரியமானவர்களே, கருத்துடன் ஜெபம் பண்ணினார். ஆதலால் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். தேவனுடைய பிள்ளையாகிய எலியா ஜெபிப்பதை தேவன் கேட்டு 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யாமல் நிறுத்தி வைத்திருந்தார். அனைவருக்கும் உண்மையான கடவுள் யார் என்பதை புரிய வைத்த பின்னரே பஞ்சத்திலிருந்து விடுபட திரும்ப இறைவனிடம் ஜெபித்தார். மழையை பெற்று கொண்டார்கள், சேமமாக வாழ்ந்தார்கள். உண்மையான தெய்வம் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எப்போது புரிந்து கொள்ள போகிறோம்? இதிலிருந்து நமக்கு அழகாக புரிகிறது என்னவென்றால், தேவனுடைய தீர்க்கதரிசி எப்படி இருப்பார் என்று. எலியா தேவனின் அதிகாரத்துடன் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்பது உண்மையாக வெளிப்படுகிறது. நாமும் அப்படி வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற தலைப்பு, எலியா முன்கூட்டியே வந்தார். இயேசு பகிரங்கமாக அறிவிப்பு. பிரியமானவர்களே, இயேசு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் சீஷர்களும் இயேசுவும் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சீடர்கள் தங்களுடைய சந்தேகத்தை இயேசுவிடம் வைக்கிறார்கள். எலியாதானே முன்கூட்டி வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது, வந்து அனைத்தையும் சீர்படுத்துவார் என சொல்லப்பட்டதே, அது ஏன் நடக்கவில்லை என சந்தேகத்துடன் கேட்கிறார்கள். இயேசு அதற்கு பதில் கொடுக்கிறார், எலியா வந்து அனைத்தையும் சீர்படுத்துவார் என்று சொன்னது உண்மைதான். எலியா வந்தும் விட்டார். ஆனால் மக்கள் ஒருவரும் அவரை புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ இல்லை. அவர்களுக்கு இஷ்டமானதை அவருக்கு செய்தார்கள். அதுபோலதான் மானிட மகனுக்கும் செய்வார்கள் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். உடனேதான் சீடர்களுக்கு இயேசு ஞானஸ்நான யோவானை குறித்துதான் சொல்கிறார் என்பது தெள்ள தெளிவாக புரிந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நான யோவானை பற்றி நாம் பார்க்கும்போது மிகவும் தெள்ள தெளிவான ஒரு நற்செய்தி பறைசாற்றக்கூடிய ஒரு இறைமகனாக இருந்தார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு நூலிலும் பல இடங்களில் சொல்லப்பட்டது, ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தமாக்குவார், பாலைவனத்தில் ஒரு குரல் கேட்கும் என்று. வாசித்து பாருங்கள். மலாக்கி அதிகாரம் 3 இறை வார்த்தை 1. இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தம் செய்வார். அதன் பிறகு நீங்கள் தேடி இருக்கிற தலைவர் திடீரென நமது கோயிலுக்கு வருவார் என சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இதில் சொல்லப்பட்டுள்ளது தெள்ள தெளிவாக நமக்கு புரிகிறது. ஞானஸ்நான யோவானை குறித்தே சொல்லப்பட்டுள்ளது. ஞானஸ்நான யோவான் வந்து
கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுவார். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நேர் வழிப்படுத்துவார் என்பதே இதன் கருத்து ஆகும். அடுத்ததாக வாசித்து பாருங்கள். லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தை 17. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக யோவான் ஸ்நானகர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என பறைசாற்றினார். இதை குறித்தே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தைகளாகிய சீராக்கின் ஞான நூலில் இருந்து அதிகாரம் 48 இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 9-11 வரையிலும், மத்தேயு அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 10-13 வரையிலும் நமக்கு தெளிவாக குறிப்பிடுவது என்னவென்றால், எலியா தேவனின் அதிகாரத்துடன் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தன்னுடைய செயல்பாடுகளை நேர்த்தியாய் அழகாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறித்ததை செய்து முடித்தார். அதுபோலவே ஞானஸ்நான யோவானும் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை சரியாக தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி அவருக்கு பாதையை செவ்வை பண்ணி மக்களை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, முடிவாக வாசித்து பாருங்கள். தோபித்து ஆகமம் 13:6 சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார், தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூட சொல்லப்பட்டுள்ளது. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை அடிக்கடி ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு பலத்தோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது தலைமுறை தலைமுறையாக உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நமது பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவருடைய பாதையில் நடத்த நாம் தயாராவோம். வாசித்து பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பி கனி கொடுக்கும் பிள்ளைகளாக, ஆவியின் கனிகளில் வாழ்கிற பிள்ளைகளாக, பிறருக்கு உபயோகம் உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிவது, எலியாவின் தீர்க்க தரிசனமும் நற்செய்தி பறை சாற்றுதலும் யோவான் ஸ்நானகனுடைய தீர்க்க தரிசனமும் நற்செய்தி ஆற்றல்களும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருப்போம். அதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். விழித்திருந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களை, இடைவிடாமல் ஜெபியுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். என்றும் நமது உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துங்கள். உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துங்கள். கிறிஸ்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நம் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.